ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய மேக்ஸு 5 கொஸ்டின்ஸ் போகலாம். இன்றைக்கி வந்து 2 சம்ஸு எக்ஸ்ட்ராவாக கேட்டிருக்கிறேன். ஓகேவா, ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 2-3 சம்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 சம் பார்த்துக்கலாம். ஓகே, சரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லுன்னு சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே எடுத்துருக்கிறேன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, சரி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்யூப் ரூட்டுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் ரூட்டு. ஓகேவா, ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்யூப் ரூட்டு. வெளியே வந்து க்யூப் 3 போட்டுருக்கு பாருங்க, அப்படின்னா க்யூப் ரூட்டு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ரூட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ண தெரியணும். இப்போ இதை சால்வ் பண்ண என்ன பண்ணணும், நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் முதல்ல எடுக்க தெரியணும். ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் முதல்ல எடுக்க தெரியணும். ஸோ எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். இப்போ என்ன போட்டிருக்குது, 0.0000064. நான் ஏற்கனவே பாயிண்ட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ எத்தனை ஸ்தானம் இருக்குது, 6 ஸ்தானம். புள்ளிக்கு ரைட் சைடில் எத்தனை ஸ்தானம் இருக்குது, 6 ஸ்தானம் இருக்குது. அப்போ 6 0 வர மாரி என்னது, கீழேயும் மேலேயும் மல்டிப்ளை பண்ணால் அந்த புள்ளி என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதை நான் வந்து 64ன்னு போட்டுக்கிறேன். 64ன்னு போடணுன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6. ஓகேவா, ஸோ 6 0 இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ நம்பர். ஓகேவா, 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். ஓகேவா, ஸோ அப்போ 10 லட்சத்தால் மல்டிப்ளை பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன ஆயிரும், இது 64ஆக மாறிடும். ஓகேவா, இந்த நம்பரை, ஓகேவா, ஸோ இந்த நம்பரை வந்து 10 லட்சத்தால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆயிரும், இது வந்து 64ஆக நம்மளுக்கு மாறிடும். ஓகேவா, அப்போ கீழே என்ன பண்ணோம், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா, 1 2 3 4 5 6. ஓகேவா, அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. ஓகேவா, சரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரூட்டு. ஓகேவா, ஃபஸ்ட்டு ரூட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு க்யூப் ரூட்டை பார்ப்போம். ஃபஸ்ட் ரூட்டு அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கிற நம்பரை எடுக்கலாம். ஓகேவா, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. 64 வந்து பார்த்திங்கன்னா 8 × 8ன்னு எழுதலாம். ஓகேவா, இந்த 10 லட்சத்தை எப்படி எழுதலாம், இங்கே ஒரு 3 0 இருக்குது, இங்கே 3 0 இருக்குது. அப்போ 3 0 வர மாதிரி 2 2ஆக பிரிக்கலாம். 1000 × 1000 இப்படி பிரிக்கலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட்டை பொறுத்தலும் 2 நம்பர் ரூட்டுக்குள்ள ஒரே மாதிரி இருந்தால் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். அப்போ 2 8க்கு பதில் ஒரு 8 வெளியே எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ 2000க்கு பதில் ஒரு 1000 வெளியே எடுத்துக்கலாம். இப்போ வெளியில் யார் இருக்கிறாங்க, க்யூப் ரூட் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம க்யூப் ரூட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து க்யூப் ரூட்னு அர்த்தம் 3 நம்பர் ரூட்டுக்குள்ளே ஒரே மாதிரியாக கொண்டு வந்தால் ஒரு நம்பரை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 8 வந்து எப்படி எழுதலாம், 2 × 2 × 2 2 4 4 2 8. ஓகேவா, அதேமாதிரி இந்த 1000 எப்படி எழுதலாம், 10 × 10 × 10ன்னு எழுதலாம். ஸோ 3 10 எழுதலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் 3 நம்பர் ஒரே மாதிரியே உள்ளார இருக்குது பாருங்கள். அப்போ ஒவ்வொரு நம்பரை என்ன பண்ணலாம், வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 3 2க்கு ஒரு 2 வெளியில், 3 10க்கு ஒரு 10 வெளியில். ஓகேவா, ஸோ இதை அடித்தா நம்மளுக்கு என்ன வரும், 0.2. ஓகேவா, இதை அடித்தா ஆன்சர் என்னது, 0.2. வெரி சிம்பிள். பார்க்குறதுக்கு தான் பெருசு மாதிரி தெரியும். ஸோ முக்கியமான கான்செப்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா என்னது, இது ஒரு மேட்ரே கிடையாது. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ பாயிண்ட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். ஓகேவா, முழு நம்பரே போட்டுக்கிறதோட இதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், பாயிண்ட்ஸ்லேருந்து ரைட் சைடு பார்க்கணும். ஓகேவா, பாயிண்ட்ஸ்லேருந்து ரைட் சைடு பார்க்கணும். இப்போ சார் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலே இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸுக்கு ரைட் சைடில் 3 ஸ்தானம் இருக்குது, கீழே வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்தானம் இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம எப்படி சார் இதில் 0 சேர்த்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெருசாக ரைட் சைடுக்கு, ஓகேவா, பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில், ஓகேவா, ஒரே மாதிரியே மேலேயும் கீழேயும் ஒரே அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, அது மட்டும் சேர்த்துட்டு போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து 3 ஸ்தானம் தள்ளி இருக்குது, கீழே வந்து 5 ஸ்தானம் தள்ளி இருக்குதுன்னா 5 0 இருக்கிற மாதிரி தான் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா பெருசை நீங்கள் ஈக்குவல் பண்ணணும், அது சின்னது தானாக ஈக்குவல் ஆகிரும். ஓகேவா, சின்னது ஈக்குவல் பண்ணிங்கன்னா பெருசில் இன்னும் 2 பாயிண்ட்ஸ் அப்படியே வரும். 3 பாயிண்ட் தான், 3 ஸ்தானம் தான் தள்ளி போகும். அப்போ மீதி 2 ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பாயிண்டில் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்னா பெரிய ஸ்தானத்தை தான் என்ன பண்ணணும், நம்ம முழுசாக மாற்றணும். அப்போ சின்னது என்ன பண்ணிடும், தானாக ஆட்டோமேட்டிக்காக முழுசாகிடும். ஓகேவா, இப்போ எத்தனை பார்த்தீங்கன்னா 0.00121 இருக்குது. ஸோ 5 ஸ்தானம் இருக்குது. அப்போ 5 0 வர மாதிரி நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், இப்போ பாருங்கள் கீழே ரைட்டா 0.00121. ஸோ 5 ஸ்தானம் இருக்குது. அப்போ 5 ஸ்தானம் வர மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகேவா, மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 0 வர மாதிரி. ஓகே, 1 2 3 4 5. ஓகேவா, மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மேலே என்னது 0.289 இருக்குது. இப்போ அதையும் என்ன பண்ணணும், 5 ஸ்தானம் வர மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். சார் அங்கே 3 தான் இருக்குது, 3 மட்டும் போட்டுக்கலாம்னா அப்படி இல்லை, கீழே என்ன பண்ணுறோம் அதே தான் மேலேயும் பண்ணணும்.
புரியுதா என்னான்ட்டு? ஸோ அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே மேலே அதிகமாக இருந்தாலும் சரி, கீழே அதிகமாக இருந்தாலும் சரி, ரைட் சைடில் ஸ்தானம் புள்ளிக்கு ரைட் சைடில் ஸ்தானம் எதுக்கு அதிகமாக இருக்குதோ அதை நீங்கள் வந்து மேலேயும் கீழேயும் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பண்ணால் இப்போ நம்மளுக்கு என்ன ஆகிப்போச்சு? இப்போ இது அப்படியே நம்மளுக்கு கேன்சல் ஆகிப்போச்சு. ஓகேவா? அந்த 5 புள்ளியும் கேன்சல் ஆகி போய்ட்டு மீதி வேல்யூபிள் நம்பர் யார்? இந்த 121 மட்டும்தான். ஓகேவா? அதுதான் நம்மளுடைய பிளான். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்தானம் 3 ஸ்தானம் தான் இருக்குது. அப்போ இந்த 3 ஸ்தானத்தை அப்படியே போட்டு எக்ஸ்ட்ராவாக எத்தனை ஜீரோ இருக்குது? அதாவது 3 ஜீரோ போதும் இதுக்கு. எக்ஸ்ட்ராவாக இந்த 2 ஜீரோ இருக்குது பார்த்தியா, அந்த 2 ஜீரோவை நம்ம இங்கே சேர்த்திக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முழுசாக மாற்றுறதுக்கு இந்த 5 ஜீரோவும் தேவைப்படுது. இதுக்கு 3 ஜீரோ மட்டும் போதும். அதனால் இங்கே 5 ஜீரோ இருக்குது. 3 ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 289 ஆக்கிருச்சு. மீதி எக்ஸ்ட்ராவாக யார் இருக்கிறா? 2 ஜீரோ இருக்குதா? அந்த 2 ஜீரோ இப்படி கூட போட்டுக்கிறோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கொண்டு வரும் பாருங்கள். எப்படின்னா இது ஒன்றும் ஒரு சிம்பிள் கிடையாது, ஒரு மேட்ரு கிடையாது. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 289 × 100ன்னு பிரிச்சுக்கோங்க. இந்த 2 ஜீரோவை 100ன்னு இப்படி நம்ம கொண்டு வந்துடலாம். இதை வந்து 121ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த 289 இது பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி கொண்டு வரலாம்னா 17. ஓகேவா? 17 × 17 என்னது? 289. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 17 × 17. ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 289ன்னு வரும். ஓகேவா? அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி எழுதலாம்னா ரூட்டுக்குள்ளே 17 × 17. இந்த 100 எப்படி எழுதலாம்? 10 × 10ன்னு எழுதலாம். 100. இந்த 100 வந்து பார்த்திங்கன்னா 10 × 10ன்னு எழுதலாம். இந்த 121 11 × 11. ஸோ 11 11 121 நம்மளுக்கு தெரியும். 11 110, 11 11 121ன்னு தெரியும். ஓகேவா? இப்போ ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 நம்பர் காமன் ஆகிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வெளியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ 2 17 இருக்குது. அப்போ ஒரு 17 ரூட்டுக்கு வெளியே எடுத்துடலாம். இன்ட்டு 2 10 இருக்குது. ஸோ அப்போ ஒரு 10 ரூட்டுக்கு வெளியே எடுத்துடலாம். டிவைட் பை 2 11 இருக்குது. அப்போ ஒரு 11 என்ன பண்ணிடலாம்? எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 170 டிவைட் பை கீழே இருக்கிற 11. ஓகேவா? அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கோங்க, அடிக்கலாம் என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே ஆன்சர் போட்டு போயிட்டே இருங்க. இன்னும் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். புரியலனா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். √24 + √216 டிவைட் பை √96. ஓகேவா? ஸோ எல்லாமே ரூட்டுக்குள்ளே கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்தமாதிரி சம்ஸ்லாம் கொடுத்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? ஸோ 24க்கான எல்சிஎம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 எப்படி எல்சிஎம்மில் போடலாம்? ஸோ 2ஆல் போடலாம், 12. ஸோ மறுபடியும் 2ஆல் போட்டால் 6 2 12, மீதி 2ஆல் போட்டால் 3 2 6. ஓகேவா? சரி, அதுக்கடுத்து இப்போ அதை என்ன பண்ணலாம்? 24க்கு பதில் எப்படி எழுதிக்கலாம்? ரூட்டுக்குள்ளே √2 × 2 × 2 × 3ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இன்ட்டு இப்போ 216 கண்டுபிடிக்கலாமா? ஸோ 216 கண்டுபிடிச்சா நம்ம எப்படி போடலாம்? 216 ஈக்குவல் டு 2ஆல் போட்டால் என்னது? 1 2 2 0 8 2 16. ஓகேவா? ஸோ 2ஆல் பண்ணால் 5 2 10 4 2 8. மறுபடியும் 2ஆல் பண்ணால் 2 4 7 2 14. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 3ஆல் பண்ணலாம். ஓகேவா? 9 3 27. மறுபடியும் 3ஆல் பண்ணால் 3 9. ஓகேவா? அவ்வளோதான், இதுக்கு மேலே பண்ண முடியாது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2 × 2 × 2 × ஓகேவா 3 × 3 அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். டிவைடட் பை இப்போ என்ன பண்ணணும்? இந்த 96க்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 96க்கு நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ 96 இதை என்ன பண்ணலாம்? 2ஆல் பண்ணால் 4 2 8, இது ஒன்று 8 2 16, 2 24, 2ஆல்னா 12, ஸோ 2ஆல்னா 6. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2ஆல்னா 3 2 6. அப்போ 5 2 3 வருது. ஓகேவா? ஸோ 5 2 3 வருது. அதை வந்து இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரூட்டுக்குள்ளே 2 × 2 × 2 × 2 × 2 × 3 வருது. ஓகேவா? ஸோ இப்படி வருது. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? ரூட்டை வந்து கேன்சல் பண்ண தெரியணும். ஸோ எப்படி நம்மளுக்கு தெரியும்? 2 நம்பர் ஒரே மாதிரியாக இருந்தால் வெளியில் கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், 2 2 ஒரே மாதிரியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். மீதி இங்கே ஒரு 2 தான் இருக்குது, ஒரு 3 தான் இருக்குது. அப்போ அதை ஒன்றும் பண்ண முடியாது. இங்கேயே உள்ளார பெருக்கி ரூட்டுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியதான். அப்போ √6 2 3 6 √6 இன்ட்டு இங்கே பாருங்கள், ஒரு 2 வெளியில் இருக்குது, 2 2 இருக்குது, எடுத்துடலாம். ஓகேவா? அதேமாதிரி ஒரு 2 சிக்கிக்கிச்சு. அதேமாதிரி பாருங்கள் 3 3 இருக்குது, அதில் 2 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்துடலாம். அப்போ ஒரு 2 வெளியே எடுக்கிறோம், இன்ட்டு ஒரு 3 வெளியே எடுத்துடுறோம். மீதி ரூட்டுக்குள்ளே யார்? ஒரு 2ம் ஒரு 3 இருக்குது. அப்போ 2 3 6ன்னு ரூட்டுக்குள்ளே பெருக்கி வச்சிட வேண்டியதான். ஓகேவா? அதுக்கடுத்து டிவைடட் பை இங்கே யார் இருக்கிறாங்க?
ரெண்டு ரெண்டு இருக்குது, ரெண்டு ரெண்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டும், இன்னொரு ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டும் எடுத்துகிட்டு மீதி 6 ஒரு ரெண்டும் ஒரு 3 உள்ளார சிக்கிச்சு. ஓகேவா? அப்போ ரெண்டையும் பெருக்கி 2 3 6 √6ன்னு உள்ளார நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இது ஆல்ரெடி சால்வ் ஆகிடுச்சு. 2√6 இன்ட்டு இது என்ன 2 3 6 √6. ஓகேவா? இங்கே பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கிறாங்க, ரெண்டுக்கு இடையில் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கிறாங்க. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க, இல்லைனா அவுட்டு. இங்கே ப்ளஸ் சிம்பிள் வரணும். ஓகேவா? எனக்கு டவுட்டு, அதனால தான் பார்த்தேன். ப்ளஸ் சிம்பிள் வரணும். டிவைடட் பை இது என்னது 2 2 4 √6. ரைட்டா? இப்போ இது பாருங்கள் எப்படி கூட்டலாம். 2 √6ம் 6 √6ஐயும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும்? 8 √6. இப்படி தான் பார்க்கணும். √6 √6ன்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரே மாதிரியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம கூட்டிக்கலாம். அப்போ 2 √6ஐயும் 6 √6ஐயும் கூட்டினா 8 √6 டிவைடட் பை இங்கே கீழே 4 √6 இருக்குது. இந்த √6க்கு அடிச்சிக்கலாம். 1 நாங்க 2 8. ஸோ ஆன்சர் என்னது 2. அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. பார்க்குறதுக்கு தான் பெரிய ரூட்டுக்கட்டுன்னு கொடுத்துட்டு நம்மளை குழப்பறதுக்கு கொடுத்துருப்பான். ஸோ ஆன்சர் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? நீங்கள் டக்குன்னு இதை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டெசிமலில் இருக்கிறது தான் நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கிறேன். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, பாயிண்ட்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, இது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 2 பாயிண்ட்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் நம்பர் கொடுத்துறாங்க டிவைடில். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ அதை பற்றி நம்மளுக்கு அவசியம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளார ஃபஸ்ட் ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 1.21 இருக்குது இன்ட்டு 0.9 இருக்குது. ஓகேவா? அப்போ எத்தனை ஸ்தானம் புள்ளி இருக்குது? இங்கே 2 ஸ்தானம், இங்கே 1 ஸ்தானம். அப்போ டோட்டலாக எத்தனை ஸ்தானம்? 3 ஸ்தானம். அப்போ 3 0 வர மாதிரி மல்டிப்ளை பண்ணால் போதும். 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். டோட்டலாகவே நம்மளுக்கு என்ன போயிடும்? கேன்சல் ஆகி போயிடும். அப்போ இதையும் என்ன பண்ணிடலாம்? எடுத்துடலாம். புள்ளி எடுத்துகிட்டு 121 போட்டுக்கலாம். இதையும் புள்ளி எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம்? 9ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ கீழே என்ன பண்ண போகிறோம்? அதே 1000ஆல் தான். இங்கேயும் என்ன ஆகுது? 3 ஸ்தானம் தான் இருக்குது. அப்போ அதே 1000ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? 1000ஆல் மல்டிப்ளை பண்ணாயிரும். இந்த 1.1 என்ன ஆயிரும்? 11 ஆயிரும். இன்ட்டு இந்த 0.11 என்ன ஆயிரும்? இதுவும் என்ன ஆயிரும்? 11 ஆகி போயிடும். ஓகேவா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க? ரூட் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ரூட் எடுக்கலாமா? ஸோ ரூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரூட்டுக்குள்ளே இதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது பாருங்கள். 121 என்ன பண்ணலாம்? 11 × 11 எழுதலாமா? இன்ட்டு 9 என்ன பண்ணலாம்? 3 × 3ன்னு எழுதலாமா? டிவைடட் பை இங்கே ஆல்ரெடி 11 × 11 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக வெளியே எடுத்து சம் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாலியாக போடுற சம் தான். 2 11 இருக்குது, அப்போ ஒரு 11 வெளியே எடுத்துக்கலாம். இன்ட்டு 2 3 இருக்குது, அப்போ ஒரு 3 எடுத்துக்கலாம். இங்கே என்னது? 2 11 இருக்குது, ஒரு 11 என்ன பண்ணிக்கலாம்? வெளியில் எடுத்துக்கலாம், ரூட்டு வெளியில். இப்போ 11க்கும் 11 கேன்சல் ஆகி போச்சுன்னா மீதியாக இருக்கிற ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டெசிமலில் இந்த கேன்சல் மட்டும் பண்ண தெரிஞ்சுன்னா போதும். வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஈஸியாக கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், புரியலனா கேளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரூட் இருக்குது, ஒரு பக்கம் ரூட் இல்லை. இங்கே ரூட் இருக்குது, இங்கே ரூட் இல்லை. அப்போ ரூட்டை முதல்ல நம்ம கேன்சல் பண்ணணும். ஓகேவா? ரூட்டை முதல்ல கேன்சல் பண்ணணும். என்னது? 1 + x/144 ரூட் இருக்குது. ஓகேவா? ஸோ ரைட் சைடு என்ன இருக்குது? = 13/12 இருக்குது. ரைட்டா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ரூட்டை கேன்சல் பண்ணணும். ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை ஸ்கொயர் பண்ணணும். ரைட்டா? ஸ்கொயர் பண்ணணும். அப்போ லெஃப்ட் சைடு ஸ்கொயர் பண்ணால் கண்டிப்பாக ரைட் சைடில் என்ன பண்ணிடணும்? நம்ம ஸ்கொயர் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் ஆகாது. அதனால் ரெண்டும் என்ன பண்ணிடுவாங்க? அடிச்சுட்டு காலி ஆயிடுவாங்க. ஓகேவா? அப்போ ரூட்டும் ஸ்கொயரும் என்ன ஆயிரும்? காலி ஆயிரும். அப்போ மீதி நம்மளுக்கு யார் இருப்பாங்க? 1 + x/144 மட்டும்தான் இருக்கும். இங்கே என்னது? இந்த ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்போ ஸ்கொயர் பண்ணால் 13 ஸ்கொயர் பண்ணால் என்னது? 13 × 13 169. 12 ஸ்கொயர் பண்ணால் 12 × 12 144. ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து இதை என்ன பண்ணிங்க? இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க. ஒவ்வொரு 144 + x. இப்போ ஹோல் டிவைடட் பை 144. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 144 எக்ஸுக்கு மட்டும்தான். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன ஆயிடுச்சு? 1 + xக்கு இப்போ வந்துருச்சு. ஓகேவா? = 169/144. இந்த கீழே டிவைடில் இருக்கிறது அந்தான போச்சுன்னா என்ன ஆயிரும்? மேலே போயிடும். அப்போ மேலே போனால் இந்த 144க்கும் அடிச்சிக்கலாம். ஓகேவா? அடிச்சிட்டா மீதிக்கிறது யார்? மீதி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 144 + x = 169 தான் இருக்கும். இப்போ எக்ஸ் மட்டும் வேணுன்னா 169. இந்த +144 இருந்தாலும் போச்சுன்னா -144 ஆயிரும். அப்போ ஈக்குவல்ட்டு கழிச்சின்னா x = என்னது? 25 வந்துடும். ஓகேவா? ஒன்றும் கிடையாது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 25 தான். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஷார்ட்கட் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது?
13/12 இருக்குதா, 13 12 இருக்குது. ரைட்டா, இதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ரைட்டா, லெஃப்ட் சைடில் பாருங்கள் ப்ளஸ் இருக்குதா மைனஸ் இருக்குதான்னு பாருங்கள். ப்ளஸ் இருந்தால் இங்கே நம்ம மைனஸ் பண்ணோம், அங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே நம்ம ப்ளஸ் பண்ணோம். ரைட்டா, இந்த ரெண்டையும் எழுதிக்கோங்க, ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா 1 + x/144 ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க, அங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ 13 ஸ்கொயர் பண்ணால் என்னது 169 மைனஸ் 12 ஸ்கொயர் பண்ணால் என்னது 144, கழிச்சிங்கன்னா ஆன்சர் என்னது 25. அவ்வளோதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. ஓகேவா, முடிஞ்சது. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் இந்த சம்லாம் இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது. ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க. வர்க்கம் மூலம்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வர்க்கம் மூலம் ரூட்டு தெரிஞ்சவங்க வந்து தப்பு பண்ணிடுறீங்க இந்த சம்மில். ஓகேவா, வர்க்கம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 16x⁻16 இதனுடைய வர்க்க மூலம் கேட்டாங்கன்னா இதுக்கு நாம் ரூட் எடுக்கணும். என்ன பண்ணோம், இதுக்கு நாம் ரூட் எடுக்கணும். ஓகேவா, வர்க்க மூலம் 16x⁻16 அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த 16க்கு தான் நம்ம ரூட் எடுக்கணும். ஓகேவா, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 4 × 4 ரைட்டா, x⁻16 4 × 4 x⁻16. ஓகேவா, ஸோ இப்போ இந்த 2 நாளுக்கு ஒரு நாள் என்ன பண்ணிடலாம் எழுதிடலாம். ஆனால் உள்ளார ரூட்டு 16 அப்படியே தான் இருக்குது. இந்த ரூட்டு 16 எப்படி எடுக்கணும்னா ரைட்டா /2ன்னு போடணும். உள்ளார இருக்கிற அந்த பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அது எந்த நம்பராக வேணாலும் இருக்கட்டும் அதை /2 தான் நீங்கள் போடணும். அடித்தா என்ன வரும் 8. அப்போ ரூட்டை விட்டு வெளியே வரும்போது என்னவா வெளியே வரும் 4x⁸ தான் ஆன்சரு. 4x⁸ தான் ஆன்சரு. ஓகேவா, ஸோ எப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் ஒரே மாதிரியாக இருந்தால் ஒரு நம்பர் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் இருக்குதுன்னா அது எப்படி எழுதலாம், x × xன்னு எழுதலாம். அப்போ ஒரு எக்ஸை வெளியே எடுக்கலாம். அப்போ 2x ஒரு எக்ஸ் வெளியே வரலாம். அப்போ 16x உள்ளே இருந்துச்சுன்னா அதில் பாதி என்னது, இப்போ 2x இருக்குதுன்னா ஒரு எக்ஸ் அதில் பாதி வெளியே வந்துருச்சு. அப்போ 16x இருக்குதுன்னா அதில் பாதி எக்ஸ் என்னது 8x தானே வெளியே வரணும். அதுக்கும் போய் ரூட்டு 16க்கு வந்து எடுத்து அதுக்கு வந்து 4ன்னு ஆன்சர் போடுறது என்னது 4x⁴. ஃபஸ்ட் ஆப்ஷனே அதுதான், இப்படி போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா அவன் என்ன பண்ணிடுவான், அப்படி இப்படி ஒரு டிக் பண்ணிடுவான். இப்படி தானேன்ட்டு நம்ம என்ன பண்ண முன்னாடி இருக்கக்கூடிய முழு நம்பருக்கு மட்டும்தான் ரூட் எடுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த 16க்கு ரூட் எடுத்துக்கணும். ஓகேவா, அந்த எக்ஸுக்கு பவருக்கு என்ன பண்ணணும் 2ஆல் டிவைட் பண்ணி 8 தான் போடணும். அப்போ 4x⁴ அப்படிங்கிறது தான் இதுக்கான வர்க்க மூலம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் சம் எப்படி இருக்காமல் சார் டெசிமலில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இதை நம்ம என்ன பண்ணோம் டிவைட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம பாருங்க எப்பயும் போல் நார்மலாகவே பண்ணுற பாருங்க 0.01 × 0.01 மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறானா, அதை நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஒன்றையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 ரைட்டா. சரி, அதுக்கடுத்து இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கோம், இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கோம். அப்போ 2 ஸ்தானம் தள்ளி நம்ம என்ன பண்ணோம் ஆன்சரில் புள்ளி வைக்கணும். ஆனால் நம்மளுக்கு இருக்கிறதே எத்தனை ஒரு ஸ்தானம் தான். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு 0 சேர்த்திக்கோங்க. 2 ஸ்தானம் ஆயிடுச்சா, இப்போ இங்கே புள்ளி 0.01 புரியுதுங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணோம் எப்பயும் போல் எத்தனை வேணாலும் கொடுக்கட்டும், அதை நம்ம நம்பர் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். 1 தான் இங்கே வேல்யூபிள் நம்பரு, அதை 1 மல்டிப்ளை பண்ணோம். இங்கே ஒரு ஸ்தானம் புள்ளி, இங்கே ஒரு ஸ்தானம் புள்ளி. ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஆனால் ஒரு ஸ்தானம் தான் நம்மகிட்ட இருக்குது. அதனால் முன்னாடி ஒரு 0 சேர்த்து 2 ஸ்தானமாக மாற்றி அதுக்கு முன்னாடி புள்ளி வச்சிட்டேன். ஓகேவா, ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது 0.01. ஓகேவா, இப்போ வந்து ப்ளஸ் பண்ணணும் அதை. ரைட்டா, அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க 0.01 × 0.01 மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. முன்ன சொன்ன கான்செப்டை தான், 1 தான் வேல்யூஷன் நம்பரு. ஸோ 1 ஆனால் இங்கே 2 ஸ்தானம், இங்கே 2 ஸ்தானம், ஆன்சரில் 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இதுக்கு இந்த 1க்கு முன்னாடி என்னது 3 0 சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வைங்க புள்ளியை. ஓகேவா, ஸோ அப்போ என்ன வருது 0.0001 வருது. ஓகேவா, முடிஞ்சு ஒன்றும் இல்லை, அதை நீங்கள் நல்லா பாருங்கள் உட்காந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னு. ஓகேவா, டிவைட் பை இங்கே ஆல்ரெடி என்னது தனியாக தான் கொடுத்துருக்குறாங்க, அதை மட்டும் நம்ம எப்படி வச்சுக்கலாங்க 0.0101 கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அது மேலே இருக்கிறது ரெண்டையும் கூட்டிக்கணும், அதுக்கப்புறம் டிவைட் பண்ணணும். ஓகேவா, ஸோ கூட்டுறது எப்படின்னு பாருங்கள் 0.001 இந்த புள்ளி கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. இங்கே என்ன இருக்குது 0.1 இருக்குது, மீதிலாம் என்ன பண்ணணும் 0.0ன்னு நம்ம போட்டுக்கணும். ரைட்டா, சரி, இப்போ கூட்டுங்க 1 0 கொண்டா 0 0 1 கொண்டா 0 1 0 கொண்டா 0 ரெண்டுலேயுமே புள்ளி இருக்குது, புள்ளி இந்த 0 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா, அப்போ கூட்டியாச்சு. கூட்டினது என்ன வருது 0.01 டிவைடட் பை கீழே என்ன இருக்குது 0.01 இதுக்கும் ஒரே மாதிரி அடிச்சிட்டா மீதி என்ன இருக்கும் ஆன்சரு
1 தான் ஆன்சரு. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? 1 தான். இந்த நான் புள்ளிலாம் எப்படி வச்சுங்கிறத பொறுமையாக உட்காந்து பாருங்கள். புரியலனா கேளுங்க, நான் மறுபடியும் இதை நான் போட்டு காட்டுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 சம் சேர்த்தே போட்டு பார்த்துறேன். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் இதெல்லாம் இல்லாமல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் உட்காந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.